சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கான ஒரு சந்தோஷ செய்தி தருவதற்காகவே உன் சாயப்பா கால் கடுக்க காத்து கொண்டிருக்கிறேன். நீ நினைத்ததை நினைத்தபடித்தான் அடையப் போகிறாய். மனதிற்குள் ரகசியமாக வைத்திருக்கிறாய் அல்லவா? அப்பா, இது எப்படியாவது நிறைவேற்றி தாருங்கள் என்று எனக்கே எனக்கான விஷயத்தை நீங்கள் நிறைவேற்றி தந்தால் மட்டும்தான் நான் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். என் சந்தோஷங்கள் உங்களுக்குள் மிகவும் முக்கியம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அல்லவா? அப்படி என்றால் எனக்கான சந்தோஷ நிகழ்வையும் நல்ல தகவலையும் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறாய். ஆம் குழந்தையே, உண்மைதான். நீ எதிர்பார்த்த இடத்தில் இருந்தும் எதிர்பாராத இடத்தில் இருந்தும் உனக்கான நல்ல தகவலோடு தான் நான் வந்திருக்கிறேன். நீ நினைத்ததை அடைய போகும் தருணம் வந்துவிட்டது. கவலையை விடு. நீ கலங்கிய தருணத்திற்கெல்லாம் இப்பொழுது நான் விடை கொடுக்கப் போகிறேன். நீ என்னிடம் எதை கேட்டுக்கொண்டே இருந்தாயோ, அப்பா எனக்கான விஷயத்தை தாருங்கள், என் வாழ்க்கையை சீர்படுத்துங்கள், செம்மைப்படுத்துங்கள் என்றெல்லாம் அழுது கொண்டிருந்தாய் அல்லவா? இதோ நீ அழுது கொண்டதற்கான தீர்வை இப்பொழுது நான் தரப்போகிறேன். எத்தனையோ விஷயங்களை நீ அங்கு கடந்து வந்து விட்டாய். இப்பொழுது நீ இறுதி முடிவை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறாய். காலத்தின் கட்டாயமாக கூட அது இருந்து கொண்டு இருக்கிறது. அப்பா, எனக்கு இதுக்கு மேல் வழி இல்லை, நான் என்ன செய்ய போகிறேன் என்று நீ திக்கற்று திணறும் பொழுது உனக்கான அதிசயத்தை காண்பிக்கப் போகிறேன். நீ எடுத்த முடிவிலிருந்து மட்டும் பின்வாங்கி விடாதே குழந்தையே. உன் வெற்றி அங்கு தீர்மானிக்கப்பட்டது என்று அங்கு சொன்னாலும் உன் வெற்றியை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லவா? உனக்கான விஷயத்தை தானே நான் இப்பொழுது கையில் எடுத்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் எதையோ நினைத்து அழுது கொண்டிருக்கிறாய்? நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியாகத்தான் நடக்கப் போகிறது. நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன். நீ என்னை நம்பியுள்ளாய், நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? உனக்கான ரகசியத்தை யாரிடம் எப்பொழுது சொல்ல வேண்டுமோ அப்பொழுதுதான் சொல்ல வேண்டும். நீ ரகசியத்தை பாதுகாப்பாக வைத்துக்கொள். அதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. நீ மிக பெரிய வெற்றி அடைவதுதானே அவர்களுக்கான சிறந்த பதிலாக இருக்கும். அவர்கள் உன்னை நினைத்து தவறுதான் என்று நீ சொல்ல வைக்க வேண்டும். அதுதான் உன் திறமை, அதுதான் உன் சாமர்த்தியம். அவர்கள் உன்னை மட்டுமல்ல, உன் வாழ்க்கையும் தான் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எப்படி முன்னேற போகிறார்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நீ ஏன் அதற்கு இடம் கொடுக்கும் வகையில் அப்படி இருக்கிறாய்? என்னால் முடியும், நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கைக்குள் என்று தான் சொல்கிறேன். நாம் இனி எதை நினைக்கின்றோமோ அதை அதன் வழியிலேயே விட்டு விடுவோம். அதற்கு மாறாக நமக்கு பிடித்த ஒன்றை தேர்வு செய்து அதன் வழியிலேயே பயணிப்போம். உனக்கு பிடித்தமான விஷயங்களை செய்து கொண்டே இரு. நல்ல தகவலோடு உன்னை வந்து நான் பார்க்கிறேன். நீ நினைத்த சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் தானாக நடக்கப் போகிறது. கவலை கொள்ளாதே. நீ நினைத்தது நினைத்தபடியே நடக்கும். கவலைப்படாதே, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.